Welcome students, class 8 science term 1 unit 2 forces and pressure. இதில் நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னால் force, atmospheric pressure, forces in liquids பார்த்துட்டோம். இப்போ surface tension என்னன்னு பார்க்க போகிறோம். Surface tension, thinking corner. Why are raindrops spherical in nature? ஏன் மழை பெய்யும் போது மழை துளி ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது, ரவுண்டாக விழுகுது. ஏன் அது ஸ்கொயராகவோ ரெக்டாங்கிளாவோ விழுக மாட்டேங்குது? A liquid flowing out of a very small opening of tube or tap comes out in the form of fine drops and not as a continuous stream. Why? அந்த டியூப்லேயோ இல்லை டேப் வாட்டரோ க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமோ இல்லை தண்ணி வராத அப்பமோ ஒவ்வொரு ட்ராப்பாக விழுகிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன் அது கண்டினியூஸ் ஸ்ட்ரீமாக விழுக மாட்டேங்குதுன்னு கேட்குறாங்க. ட்ரீஸ் ஆர் க்ரீனிஷ், தே ஆர் க்ரீனிஷ் அட் த டிப் டூ. ஹவு டஸ் த வாட்டர் ரைஸ் அப்வர்ட் இன் எ ட்ரீ ஆர் பிளான்ட் அகென்ஸ்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி? ட்ரீஸ் எல்லாமே க்ரீன் கலரில் தான் இருக்குது, அதோட இலையோட நுனி வரைக்கும் க்ரீன் கலரில் தான் இருக்குது. அப்போ அந்த இலை நுனி வரைக்கும் க்ரீன் கலரில் இருக்குதுன்னா அதுக்கு தேவையான ஃபுட்டு அங்கே வரைக்கும் போய் சேருது. எப்படி கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்க்கு அகென்ஸ்டாக எப்படி இலையோட நுனி வரைக்கும் கொண்டு போய் உணவை சேர்த்து அந்த இலை க்ரீன் கலரில் இருக்குது. இந்த மூணுமே நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற விஷயங்கள் தான். ஆல் த அபவ் கொஸ்டின்ஸ் ஹாவ் அன் ஆன்சர், தட் இஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த 3 கொஸ்டினுக்குமான ஒரே பதில் சர்ஃபேஸ் டென்ஷன் தான் சொல்கிறாங்க. இதை பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்லி தமிழ் மீடியம் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அப்போது ஒரு மழை துளியாக இருந்தாலும் சரி, ஒரு டேப் வாட்டராக இருந்தாலும் சரி, ஒரு செடியோட இலை நுனி வரைக்கும் சாப்பாடு போகுது அப்படின்னு சொன்னால் அது எப்படி போகுது? இது எல்லாமே இப்போ உங்கள் கைகளை ஒரு மக்கில் இல்லை வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு அது உள்ளே முக்கிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்கள் ஒவ்வொரு விரலில் இருந்தும் துளி துளியாக அந்த வாட்டர் கீழே விழுகிறத நீங்கள் பார்க்க முடியும். இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அப்போ அதுக்கான பதில் சர்ஃபேஸ் டென்ஷன்னு சொல்கிறாங்க. சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிக்யூட். The molecules of the liquid experience a force which contracts the extent of their surface area as much as possible so as to have the minimum value. இது சர்ஃபேஸ் டென்ஷனுங்கிறது லிக்யூடோட ஒரு வகையான ப்ராப்பர்ட்டின்னு தான் சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால் லிக்யூடில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாமே அதுக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் தன்னை சுருக்கிக்கும்னு சொல்கிறாங்க. கான்ட்ராக்ட் த எக்ஸ்டெண்ட் ஆஃப் their சர்ஃபேஸ் ஏரியா as much as possible. தன்னோட ஏரியாவை எவ்வளவு தூரம் சுருக்கிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சுருக்கிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ as to have the minimum value. அப்போ தான் மினிமம் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். The amount of force acting per unit length on the surface of the liquid is called surface tension. It has the unit Newton per meter. அப்போது இதுக்கான டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் பெர் யூனிட் லென்த், ஒரு யூனிட் லென்த்தில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குங்கிறது தான் சர்ஃபேஸ் டென்ஷன். எங்கே? ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் எ லிக்யூடு. இட் ஹேஸ் த யூனிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோர்ஸ் பை லென்த்துன்னு படிக்கிறோமா? அப்போ ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், லென்த்துக்கு நம்ம மீட்டர்னு சொல்லுவோம். அப்போ நியூட்டன் பெர் மீட்டர்னு சொல்லலாம், இல்லைனா இதில் மாதிரி நியூட்டன் மீட்டர் பவர் -1 அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஓவராலாக சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணுன்னா தன்னோட ஏரியாவை எவ்வளவு தூரம் மினிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் மினிமம் பண்ணிக்குது. அப்போ ஏன் மழை துளி ட்ராப்பாக விழுகுது, ஸ்கொயராக இல்லாமல் ரெக்டாங்கிள் ஷேப்பில் விழுகாமல் ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ரவுண்டாக இருக்குதுன்னு சொன்னால் அதில் தான் ஏரியா கம்மியாக இருக்கும். அதனால தான் அதை அந்த ரீசன் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல இந்த மாதிரி ஒரு பின்னை எடுத்துக்கிறோம், பேப்பர் கிளிப்பு. இதை இந்த வாட்டர் உள்ளே போட்டிங்கன்னா முதல்ல என்ன பண்ணிவிடுனா கீழே வரைக்கும் வந்துடும். ஏன்னா வாட்டரை விட இதுக்கு டென்சிட்டி அதிகம், அதனால் உள்ளே மூழ்கிடும். இப்போ அதை திருப்பி எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதுக்கு மேலே இந்த பேப்பர் கிளிப்பை வச்சுடணும். டைம் எடுத்துக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
அந்த பேப்பர் என்ன ஆகும்னு சொன்னால் அப்படியே கரைஞ்சிடும். அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து வாட்டரில் அப்படியே கரைஞ்சிட்டு அந்த பின்னு மட்டும் மிதக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் போட்டப்போ பின்னு என்ன பண்ணிடுச்சு, கீழே வரைக்கும் மூழ்கிடுச்சு. இப்போ பின்னு ஏன் மிதக்குது அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் இவங்க கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டி 10, டேக் எ பேப்பர் கிளிப், டேக் எ பீக்கர் ஆஃப் வாட்டர். பேப்பர் கிளிப் எடுத்துக்கோங்க, பீக்கரில் வாட்டர் எடுத்துக்கோங்க. டேக் எ டிஷ்யூ பேப்பர் அண்ட் ஸ்ப்ரெட் இட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். அந்த டிஷ்யூ பேப்பரை அந்த வாட்டரில் மேலே வைக்கிறீங்க. ஜென்ட்லி பிளேஸ் த பேப்பர் கிளிப் ஆன் த டிஷ்யூ பேப்பர். அப்சர்வ் வாட் ஹேப்பன்ஸ் டு பேப்பர் பின் ஆஃப்டர் சம்டைம்ஸ். அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே அந்த கிளிப்பை வச்சு என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்குறீங்க. ஆஃப்டர் எ ஃபியூ மூமெண்ட்ஸ் த டிஷ்யூ பேப்பர் வில் சப்மர்ஜ் and the paper clip will make a small depression on the surface of water. It will instantly begin to float on the surface even though it is denser than water. அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து கரைஞ்சி போயிடுது. ஆனால் பேப்பர் கிளிப்பு வந்து என்ன பண்ணுது, அப்படியே ஒரு அதில் ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வாட்டரை விட அதுக்கு டென்சிட்டி அதிகம். ஆனால் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணிச்சு, உள்ளே மூழ்கிடுச்சு. இதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் இஸ் டியூ டு த வாட்டர் மாலிகுல்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் விச் டென் டு கான்ட்ராக்ட் தெம்செல்ஸ் லைக் த மாலிகுல்ஸ் ஆஃப் அன் எலாஸ்டிக் மெம்பரேன். அந்த டிஷ்யூ பேப்பருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் என்ன பண்ணுன்னு சொன்னால், சர்ஃபேஸ் டென்ஷன்னால் தன்னோட ஏரியாவை குறைக்கிறதுக்காக கான்ட்ராக்ட் அப்படி நெருங்கி வந்து ஒரு எலாஸ்டிக் மெம்பரைன் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். A force exists on them which tends to minimize the surface area of water. அப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம், சர்ஃபேஸ் டென்ஸுக்கு வந்து ஃபோர்ஸ் ஆக்டிங் பெர் யூனிட் லென்த்துன்னு படிச்சிருக்கோமா. அப்போ அந்த ஃபோர்ஸ் அதில் ஆக்ட் ஆகுது. A force exists on them which tends to minimize the surface area of water. ஏரியாவை மினிமைஸ் பண்ணுறதுக்கான ஃபோர்ஸ் அந்த இடத்துல இருக்குது. The paper clip is balanced by the molecules on the surface, water surface that is now behaving like a stretched elastic membrane. இப்போ அந்த பேப்பர் கிளிப்பு என்ன பண்ணுது, அதே பொசிஷனில் அந்த மாலிகுல்ஸ் இன்னமும் அதே பொசிஷனில் இருக்குது. நம்ம அடுத்ததாக ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் அதில் போய் பண்ணினா மட்டும் அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய தன்னை சுருக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த வாட்டர் மாலிகுல் திரும்ப விலகிடுச்சு அப்படின்னு சொன்னால் திரும்ப அந்த பின் வந்து மூழ்கிடும். அதனால தான் அந்த பின்னு வந்து மிதக்குது. இப்போ வந்து கான்ட்ராக்டில் இருக்குது வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே. ஸோ இட் டஸ் நாட் சப்மர்ஜ் அப்படிங்கிறாங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் எங்கெல்லாம் நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் இதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வாட்டர் மாலிகுல் ரைஸ் அப் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். xylem tissues are very narrow vessels present in plant. xylem phloem அப்படின்னு சொல்லி படிப்பீங்க. xylem வந்து என்ன பண்ணுன்னா, இட் பாசஸ் வாட்டர், தண்ணியை கடத்தும். அது என்ன பண்ணுது, கீழே இருந்து மேலே வந்து வாட்டரை அனுப்பும். வாட்டர் மாலிகுல்ஸ் ஆர் அப்சர்வ்டு பை த ரூட்ஸ். தீஸ் வெசல்ஸ் ஹெல்ப் த வாட்டர் டு ரைஸ் அப்வர்டு டியூ டு கேபிலரி ஆக்ஷன். கேபிலரிட்டி ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன இது நீடில் மூலமாக அப்படியே உள்ளே ஏறுறது. அதான் அதை வந்து இனிமேல் வர பயாலஜி பார்ட்டில் உங்களுக்கே சொல்லுவாங்க. which is caused by the surface tension of water. இது வந்து ரீசன் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் தான் சொல்கிறாங்க. அப்போ ரூட்டில் இருந்து எல்லா பொருளும் பூமிக்கு மேலேருந்து கீழே வரும். ஆனால் இந்த செடிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்டர் வந்து கீழே இருந்து மேலே போகுது. அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக போகுது. அதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் தான் ரீசன். ஃபார் எ கிவன் வால்யூம் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் இஸ் த minimum. This is the reason for liquid drops to acquire a spherical shape. இது இப்போ தான் பார்த்தோம். ஏன்னா நம்ம டேப் வாட்டர், ரெயின் வாட்டர் உங்களே நான் செய்ய சொன்னேன். நீங்கள் குளிக்கும் போதோ இல்லை வேறு ஏதாவது தண்ணியில் ஒர்க் பண்ணும்போதோ உங்கள் ஹேண்டை தண்ணியில் முக்கிட்டு தூக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்கள் விரலில் இருந்து அப்படி துளி துளியாக அந்த தண்ணி விழுகும். For a given volume the surface area of sphere is the minimum. அதுதான் மினிமம். ஸ்பெரிக்கல் ஷேப் தான் மினிமமாக இருக்கும் ஏரியா. அதனால் அது அந்த உருவத்தை எடுக்குது. வாட்டர் ஸ்ட்ரைடர் இன்செக்ட், இந்த பூச்சியை பாருங்கள். ஸ்லைட்ஸ் ஆன் த வாட்டர் சர்ஃபேஸ் ஈஸிலி டியூ டு த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர். சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர்னால இந்த பூச்சி வந்து தண்ணி மேலே அப்படியே நடந்து போக முடியும். During heavy storm, sailors pour soap water or oil into the sea near their ship to decrease the surface tension of sea water. இந்த புயல் வர்றப்போலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, செயிலர்ஸ்னால் மாலுமிகள், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய
சீ வாட்டரில் ஷிப்பை சுற்றி இருக்கக்கூடிய சீ வாட்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா சோப் வாட்டர் இல்லைன்னா ஆயிலை தூக்கி ஊற்றுறாங்க புயல் வர்ற நேரத்தில். அப்போது சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். திஸ் ப்ராசஸ் ரெடியூசஸ் த இம்பேக்ட் ஆஃப் வயலண்ட் வாட்டர் கரண்ட் அகேன்ஸ்ட் த ஆல் ஆஃப் ஷிப்பு. அப்போ வாட்டர் கரண்ட் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் வாட்டர், அதை தான் நீரோட்டம்ங்கிறத தான் வாட்டர் கரண்ட்னு ஜியாகிரஃபியில் சொல்லுவாங்க. அப்போ வயலண்ட்டாக வரக்கூடிய அந்த வாட்டர் கரண்ட்டை வந்து ஏற்படக்கூடிய விளைவுகளை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி ஊற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.